வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புத்தருடைய சூத்திரங்கள் அத்தனையுமே அழகானவை என்றாலும் இந்த வீடியோல வரக்கூடிய சூத்ரா மனிதனை ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கை வாழ்வதற்கு அழைத்துச் செல்கிறது என்பதால் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு நாள் இரவு துறவி ஒருவர் காஷ்யப்ப புத்தர் கொடுத்த சூத்திரத்தை ஓதிக்கொண்டிருந்தார். அவரது குரல் சோகமாக இருந்தது. அவர் இந்த நொடியே உலகத்தை விட்டு சென்று விடுவது போல் குரல் ஓய்ந்து போயிருந்தது. புத்தர் அவரிடம், துறவரத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நீ என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி, எனக்கு வீணை வாசிப்பதில் அதிக ஆர்வம் என்று பதில் சொன்னார். புத்தர், வீணைகளில் உள்ள கம்பிகள் தளர்ந்து போயிருப்பதை எப்படி கண்டுபிடிப்பாய் என்று கேட்டார். துறவி அதற்கு, கம்பிகளில் இருந்து சத்தம் வராது என்று பதில் சொன்னார். புத்தர் உடனடியாக, அப்படி என்றால் கம்பிகள் இறுக்கமாக இருந்தால் என்று கேட்டார். அதற்கு துறவி, கம்பி அறுந்துவிடும் என்று பதில் சொன்னார். புத்தர் அவரிடம், மிகவும் இறுக்கமும் இல்லாமல் தளர்ந்தும் இல்லாமல் இருந்தால் என்று கேட்டார். அதற்கு, அப்போதுதான் நமக்கு தேவையான சுரம் வரும் என்றார் துறவி. புத்தர் உடனடியாக, ஆன்மீக ஒழுக்கமும் வீணை வாசிப்பது போல்தான். மனது சரியான முறையில் அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருந்தால், மனதை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் the way is attainable என்றார். When the mind is properly adjusted and applied, the way is attainable. ஆனால் அவ்வாறு இல்லாமல் மிகுந்த ஆர்வத்தோடும் உத்வேகத்தோடும் உற்சாக மிகுதியில் முயற்சியில் ஈடுபடும் போது உங்கள் உடல் சோர்வடைந்துவிடும். உடல் சோர்வடையும் போது your spirit becomes weary. When your spirit is weary, your discipline will relax. ஒழுக்கங்கள் தளர்வடையும் போது பல தீமைகள் வந்து சேரும். எனவே be calm and pure and the way will be gained. சூத்திரத்திற்குள் நுழைவதற்கு முன் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு பணக்கார மனிதர். எக்கச்சக்கமாக பணம் உங்களிடம் உள்ளது. இதுதான் உங்களின் அடையாளம். ஓகே, என்னிடம் உள்ள பணத்தை எல்லாம் விட்டு விடுகிறேன், நான் ஏழையாகி விடுகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு அடையாளத்தை விட்டுவிட்டு ஏழை என்கிற இன்னொரு அடையாளத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பட் யூ ஹாவ் மூவ் டு த அதர் எக்ஸ்ட்ரீம். ஒரு தவறை தவிர்ப்பதற்காக அதற்கு நேர் எதிராக உள்ள தவறை நோக்கி நகர்ந்திருக்கிறீர்கள். திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் திங். ஒரு தவறுக்கு எதிராக அளவுக்கு அதிகமாக நகரும் போது நீங்கள் மீண்டும் இன்னொரு தவறுக்குள் நுழைகிறீர்கள். The opposite also wrong. Just in the middle. நடுவில் எங்கோதான் உண்மை இருக்க வேண்டும். பணக்காரனாக இருக்கும்போது சமுதாயம் கொடுத்த அடையாளம், அந்த ஐடென்டிட்டியை விட்டுவிட்டு ஏழையாகும் போது பிச்சைக்காரன் என்கிற அடையாளம், இந்த இரண்டுமே சமுதாயத்தால் கொடுக்கப்பட்டது. இப்போது இவர் உலகத்தை துறந்து விட்டார். இவர் மிகச்சிறந்த துறவி என்று எல்லோரும் உங்களை சொல்வார்கள். உலகத்தை துறந்தீர்கள், யூ ஆர் சிம்பிளி கிரேட். காரணம், உங்களிடம் பல கோடி பணம் இருந்தது. இப்போது அதை தூக்கி எறிந்து விட்டீர்கள். ஆனால் அடையாளம் வெளியில் இருந்து வருகிறது. முதலில் பணக்காரன், இனிமேல் ஏழை. ஏழ்மைதான் இனிமேல் உங்கள் செல்வம். Poverty is your richness. திமிர் பிடித்த ஆளாக இருந்தீர்கள். ஆனால் இப்போது தாழ்ச்சியான மனிதன் நான் என்கிற திமிர். ஒருவரால் ஒரு நோயிலிருந்து இன்னொரு நோய்க்கு
பெண்டுலம் போல ஒரு எக்ஸ்ட்ரீமிலிருந்து அடுத்த எக்ஸ்ட்ரீமிற்கு மிக எளிதாக போக முடியும். புத்தா சேஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் வாட் ராங் இஸ். எதிலும் தீவிரமாக இருப்பது தவறு, எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பது தவறு. சமநிலையில் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும். பி இன் த மிடில், அதுதான் மிகச் சரியானது என்கிறார் புத்தர். ஒரு போலாரிட்டியில் இருந்து அடுத்த போலாரிட்டிக்கு நகர வேண்டாம். இதைத்தான் மக்கள் செய்கிறார்கள். சில பேர் பெண்கள் பின்னால் சுற்றுகிறார்கள். பிறகு ஒரு நாள் இது வேஸ்ட் என்று முடிவு செய்கிறார்கள். பிறகு பெண்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடுகிறார்கள். தொடர்ந்து ஓடிக்கொண்டும் இருக்கிறார்கள். முதலில் பெண்களை துரத்தினார்கள். இப்போது நம்மை ஏதாவது ஒரு பெண் துரத்த ஆரம்பித்து விடுவாளோ என்று பயப்படுகிறார்கள். அப்படித்தான் நடக்கவும் செய்கிறது. நீங்கள் ஒரு பெண்ணை துரத்தும் போது அவள் தெரித்து ஓடுகிறாள். நீங்கள் தெரித்து ஓடுவதை பார்த்தால் அவள் உங்களை துரத்த ஆரம்பிக்கிறாள். வாழ்க்கை ஒரு புரியாத புதிர்தான். ஆனால் ஓடுவது தொடர்கிறது. அது ஒரு விளையாட்டு. ஒருவர் துரத்துபவராக இருக்க வேண்டும், இன்னொருவர் துரத்தப்படுபவராக இருக்க வேண்டும். ஒன்று நீங்கள் துரத்துகிறீர்கள் அல்லது அந்த பெண் துரத்துபவராக மாறுகிறார். ஆனால் விளையாட்டு தொடர்கிறது. புத்தா சேஸ் ஸ்டாப் இன் த மிடில். இந்த சூத்திரம் புத்தர் வாழ்க்கையில் நடந்த மிக புகழ்பெற்ற நிகழ்வின் ஒரு பகுதி. இது ஸ்ரோனா என்கிற இளவரசனை பற்றியது. ஸ்ரோனா ஒரு செல்வ செழிப்பு மிக்க இளவரசன். அவருடைய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை. எப்போதும் உண்டு குடித்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். He lived the life of a super Epicurean. இன்பத்தில் உருண்டு பிறண்டான். ஒழுக்கம் என்றால் என்ன என்று தெரியாத வாழ்க்கை. அவேர்னஸ், விழித்திருத்தல் என்பதை கேள்விப்பட்டதே இல்லை. மது மாது இந்த இரண்டு மட்டும்தான். அதுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும். வாழ்க்கையே இரண்டு சொல்லுக்குள் அடங்கிவிட்டது. வைன் அண்ட் விமன். பகல் முழுவதும் குடிப்பது, இரவு முழுவதும் பெண்களோடு இன்பம் காண்பது. He was a maniac. ஆனால் மெதுமெதுவாக இந்த எக்ஸ்ட்ரீம் அவரை களைப்படைய செய்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தனது வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் அவருக்கு விழிப்பு ஏற்பட்டது. He became alert. ஏதாவது ஒன்றில் தீவிரமான ஈடுபாட்டோடு இருக்கும்போது ஒருவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் போதும், அவரால் அதில் உள்ள பலனற்ற தன்மையை உணர முடியும். ஒரு நாள் புத்தர் அந்த இளவரசன் ஸ்ரோனா இருந்த நகரத்தின் வழியாக போய்கொண்டிருந்தார். புத்தரை பற்றி ஸ்ரோனா கேள்விப்பட்டிருந்தார். பல நாட்கள் தான் வாழும் இந்த வாழ்க்கையை விட வேறு ஒரு சிறந்த வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். புத்தர் தனது ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவரை பார்க்க கிளம்பி சென்றார். He was an extremist. புத்தரை பார்த்தவுடன் அவருடைய அமைதி, அவருடைய கருணை, அவருடைய சமாதானம், நிம்மதி, இவற்றையெல்லாம் பார்த்தவுடன் அது அவரை மிகவும் பாதித்தது. உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. புத்தரை வணங்கிவிட்டு அவரிடம், எனக்கு இந்த வினாடியே உடனடியாக சந்நியாசம் வழங்குங்கள் என்றார். புத்தர் அவரிடம், கொஞ்சம் பொறு, இவ்வளவு அவசரம் தேவையில்லை என்றார். ஸ்ரோனா அதற்கு, என்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாது. காத்திருப்பது என்பதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை உடனடியாக செய்தே ஆக வேண்டும். And enough is enough. I have lived the life of a debauch. என்னையே நான் வீணடித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். It has been suicidal. இப்போது என்னால் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நண்பர்களே, ஸ்ரோனாவிடம் புத்தர் என்ன சொன்னார் அப்படிங்கறத இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, take care. Carpe diem.